மகரிபு நேரம் பனிகாலம் ஒரு காட்டுக்குள்ள நிறையமான கற்பனை சப்பூர் அம்மையார் அவங்களுடைய மனைவியை உட்கார வச்சுட்டு சிக்கிமுக்கி கல்லை எடுத்து அடிச்சு பார்த்தாங்க. அல்லாவுடைய நாட்டம் இல்லை, அதில் நெருப்பு வரல. நல்லா நாடுனா தான் நெருப்பு வரும். அதனால திரும்பி போட்டு எங்கேயாவது நெருப்பு தெரியுதான்னு பார்க்கும்போது சினாய் மலையில் நெருப்பு மாதிரி ஒரு பிரகாசம் தெரிஞ்சு. மனைவிட்டு சொன்னாங்க சவுடாமையாட்ட, நீ இங்கேயே இரு, சினாய் மலையில் ஒரு நெருப்பு தெரியுது, நாம் எடுத்துட்டு வர பந்தம் கொடுத்துக்கலாம், பாதையை பார்த்துக்கலாம், உன்னோட குளிரும் பேடி நான் வர்ற வரைக்கும் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. சிலாமலையை நெருங்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த சிலாய்மலை எப்படின்னா பள்ளமும் வேணுமா இருக்கும். அந்த சிலாய்மலையை செருப்பு காலோட நெருங்கி போனாங்க. அப்ப யதார்த்தமாக அல்லாஹ் தஆலா பலமா அத்தஹா நூதிய யா மூசா என்று உரத்த குரல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அழைச்சான். சுத்தி முத்தியில பார்க்குறாங்க, யாரும் உருவம் தெரியல. அப்படி குழம்பி போய் நிற்கும் போது என்ன செருப்பு காலை எடுத்து தூர்சினாய் மலையில வைக்கல, கீழே நிற்கிறாங்க. பலமா அத்தா நூதி யா மூசா என்று சொன்னது யார் என்று தெரியலையே அப்படின்னு சுத்தி முத்தி யோசனையில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொன்னான். இன்னியான ரப்புக பசல நாளைக்க இன்னக்க பில்வாத்தில் முகத்தசித்துவா அப்படின்னு சொன்னான். மூசாவே, நான் தான் ஒரு ரப்பு. சினாய் மலையில செருப்பை கருட்டுங்க, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. சினாய் மலை பள்ளத்தாக்கு புனிதமானது. பலமா அத்தா நூதி யா மூசான்னு உங்களை அழைச்சது, கூப்பிட்டது, சத்தமா கூப்பிட்டது நான் தான் ஒரு ரப்பு. செருப்பை கலட்டுங்க அப்படின்னு சொன்னான். செருப்பை கலட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓரமாக வச்சுட்டு அந்த மலை மேலே வெறுங்காலோட போய் அந்த நெருப்பு தெரிஞ்ச இடத்த அடைச்சி போய் பார்க்குறாங்க. கீழையும் செடி பச்சை, மேலையும் செடி பச்சை, நடுப்பற ஒரு பிரகாசம், நெருப்பே இல்லை. நெருப்பாக இருந்தால் அந்த பச்சை செடி எரிஞ்சு போய் கருத்து போயிடும். அதில் குழம்பி போய் அங்கே நின்றாங்க. நெருப்பு நினச்சி வந்தோம். இது நடுப்புற ஒரு பிரகாசம், கீழே செடி மேலையும் செடி, நெருப்பு அல்ல அப்படின்னு குழம்பி போய் நிற்கும் போது அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொன்னான். தருத்துக்க பஸ்தமே லிமா யூஹா அப்படின்னா, மூசாவே உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன், ரசூலா தேர்ந்தெடுத்துட்டேன். நான் சொல்லக்கூடிய செய்தியை காது தாழ்த்தி வழியா நினைச்சு காது தாழ்த்தி கேளுங்க அப்படின்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பிரகாசத்தை பார்க்கறத விட்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்ட்டு காது தாழ்த்தி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னனி அனல்லாஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி வ அக்மி ஸலாத்த லிதிக்ரி அப்படின்னா, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்கு வேறு நாயன் இல்லை, என்னையே வணங்குவீராக, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை கடைபிடிப்பீராக என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா பேசினது இந்த தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். பலமா அத்தஹா நூதி யா மூசா இன்னியான ரப்புக பஸ்லகு நாளைக்க இன்னக்க பில்வாத்தில் முகத்தசித்துவா வானஹு தர்துக பஸ்தமி லிமா யூஹா இன்னனி அனல்லாஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி வ அக்மி ஸலாத்த லிதிக்ரி. இது வரைக்கும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த குளத்தில் அந்த மலை மேலே நின்றாங்க அப்படின்னு சொன்னா, அரை துப்பட்டி இடுப்புல இருக்கு, அரை துப்பட்டியை கிழிச்சு தோல்ல வேர்வை தொலைக்கா போட்டிருந்தாங்க. அந்த ஆடு மேய்க்கிற ஆசா குச்சி வலது கையில வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்மகிட்ட பேசட்டுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா கேட்டான். அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஆசா குச்சி வச்சுக்கிட்டு நிற்கிறாருன்ட்டு.
வமா தில்கவி எமீனிக்க யா மூசா அப்படின்னு கேட்டான். வலது கையில் என்ன வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஐயா அசாயோட முடிஞ்சு போச்சு. ஆனா நல்லா சொன்னாங்க, நல்லா அவ்வளவு தூரம் பேசினானே. காலஹியா அசாயா தவக்கவு அலைஹா வா ஹுஷ்பியா அலா கனமி வலிய பியா மஹாரிபு உக்ரா. யாரெல்லாம் இது என் ஆசா குச்சி, இதை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு இலத்தல பறிச்சு போடுவேன், ஓட்டிக்கிட்டு நடப்பேன், அநேக காரியங்கள்ல இந்த இந்த குச்சி எனக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொன்னான். மூசாலி சரி விளையிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, கால அல்கியா யா மூசா, அந்த குச்சியை கீழே போடுங்களேன் அப்படின்னு. குச்சியை கீழே போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போட்ட உடனே அந்த குச்சியை நெளிஞ்சு செல்லக்கூடிய பெரும் பாம்பாக்கி வாயை குழந்துக்கிட்டு அப்படியே அது ஊறிக்கிட்டு போகுது. 10 வருஷம் 8 வருஷம் நம்ம ஆடி மேய்ச்சோம், அப்போல்லாம் இந்த காஞ்ச குச்சி ஒன்றும் பாம்பா மாறல. இன்னைக்கு எல்லாம் கீழே போட சொன்னா பாம்பா மாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாம்பை கண்டு பின்னாங்கண்ணா. இப்போ அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்லும்போது கால கொதுகா, அதை பிடிங்க, இந்த பாம்பை பிடிங்கன்னு அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலும் தயங்கினாங்க. கால கொதுகா வலா தஹப், பயப்படாம பிடிச்சிக்கிட்டாங்க, முன்னே இருந்த நிலைமைக்கு நான் ஆக்கிடுவேன் அப்படின்னா. கால கொதுகா வலா தஹப் சனிதுஹா சேரத்தூலா அப்படின்னு சொன்னான். நீங்க பயப்படாம பிடிங்க, முன்னால எப்படி இருந்துச்சு அது மாதிரி நான் ஆக்கிடுவேன் அப்படின் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் தலையை பிடிச்சாங்க. தலையை பிடிக்கும் போது பாம்பா இருந்துச்சு, கையில வச்சும் போது கம்பா இருக்கு. அதே ஆசா குச்சி. இந்த ஆசா குச்சி எப்படின்னு சொன்னா, ஷுவைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 10 கம்பை ஒரே இடத்துல வச்சு, நீ உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்ட மூசாவை, இன்னையிலேருந்து 8 வருஷம் 10 வருஷம் நீ ஆடு மேய்க்கிறதா வாக்குறுதி கொடுத்துருக்க. இந்த அங்கே கம்பு இருக்கு, அதில் ஒரு கம்பு ஆடு மேய்க்கிறதுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு. மூசா நபி போய் அந்த கம்பை எடுக்கும்போது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்த கம்பு ஷுவைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடுப்புற வச்சிருந்தாங்க. அந்த கம்பை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கம்பு இல்லை வேற கம்பை எடு அப்படிங்கும்போது 2வது தடவை 3வது தடவை அதே கம்பை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்துட்டு வந்தாங்க. சரிப்பா 3 தடவை அதே கம்பை எடுத்து இதை வச்சு ஆடுமே. இப்போ பெரியவர்களே சகோதரர்களை,